ஸ்டாப் ஆயிடுச்சா உங்க ஏரியால? நீங்க எங்க இருக்கீங்க ஆயிஷா? பல்லாவரம். ஓகே ஓகே. ஸோ அமர் அக்பர் ஆண்டனி இந்த சம் புரிஞ்சுதா ரெண்டு பேருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா? குட். ஸோ ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் 80% பிலோ ஸ்டாண்டர்ட். கான் சம்திங் வென்ட் ராங் வென் ஸ்க்ரீன் ஷேரிங்கா? என்னாச்சு பாருங்க, இப்ப தெரியுறதா பாருங்க. நான் சம்திங் வென்ட் ராங். ஓகே ரைட். ஸோ மெரிக் மெரிக் என்ன சொல்றாருன்னா, மெரிக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா அவர் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, 83% ப்ரொடக்ஷன் வந்து நார்மல் பீஸ் ரேட்டு, 83% to 100% of production 110% of ordinary piece rate, above 100% of production வந்து 120% of ordinary piece rate அப்படின்னு மெரிக் சொல்றாரு. கேங்டாக் என்ன சொல்றாருன்னா, ப்ரொடக்ஷன் பிலோ ஸ்டாண்டர்டுக்கு கேரண்டி டைம் ரேட்டு, ப்ரொடக்ஷன் அட் ஸ்டாண்டர்டுக்கு போனஸ் ஆஃப் 20% ஆஃப் டைம் ரேட், ப்ரொடக்ஷன் அபோவ் ஸ்டாண்டர்டுக்கு ஹை பீஸ் ரேட் ஃபார் த என்டையர் அவுட்புட். இது வந்து கேங்டாக் சொல்றாங்க. ஓகே, இப்ப பாருங்க கண்ணா, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, we are going to see what is Halsey plan, Halsey ware plan, Rowell plan, Barth variable sharing plan. அட்மிட் கார்டு வந்துருச்சுடா. 25ல ஜூன்ல ஸ்டேஜ் 1, டிசம்பர்ல ஸ்டேஜ் 2 முடிச்சிடணும். ஆல் த வெரி பெஸ்ட்னு சொன்னேன். ஷுவர் சூப்பர். ஆமா, பண்ணுங்க 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 சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். நானும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆ அடுத்தது ஆயிஷா சிவானி டிசம்பர்ல. ராத்திரி உட்காந்து படிப்பேன்டா. தேங்க்யூ தேங்க்யூ செல்லம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆயிஷா. தேங்க்யூடா. ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 23 எப்படின்னா, 4 பேர் இருக்காங்கடா. ஹால்சே பிளான், ஹால்சே வேர் பிளான், ரோவல் பிளான், பார்த் வேரியபிள் ஷேரிங் பிளான், 4 பேர் இருக்காங்க கண்ணா. ஹால்சே பிளான்ன்றவர் வந்து எப்படின்னா, அவரோட தாட் ப்ராசஸ் எப்படின்னா, அவங்க வந்து நீங்க 40 மணி நேரத்துல 48 மணி நேரத்துல வேலையை முடிங்கன்னு சொல்றீங்க. அவங்க 40 மணி நேரத்துல வேலையை முடிச்சிடறாங்க. அப்ப இந்த 8 ஹவர் சேவிங் ஆகுறதுல, அதுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்சென்டிவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றவர் வந்து ஹால்சே பிளான். அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஜாப் செய்யறதுக்கு 48 மணி நேரம் ஆகுறதுடா. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ஸ்வீட் சொல்லுங்க சிவானி, உங்களுக்கு எந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்? ஜிலேபி. ஓகே, ஜிலேபி பண்றதுக்கு ஒரு 20 ஜிலேபி வீட்ல பண்ணிருக்கீங்களாடா ஜிலேபி? ஓகே, இப்போ 20 ஜிலேபி வந்து பண்றதுக்கு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 3 ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்கம்மா. 3 ஹவர்ஸ் ஆகும். 3 ஹவர்ஸ்லாம் இல்லை, ஐயோ சாரி மாவு திருச்சில ஒரு 20 புழிஞ்சு கிஞ்சி பண்ணா 4 ஹவர்ஸ் ஆகுறது நார்மலா. ஆனா அம்மா பண்ணும்போது அம்மா 1 மணி நேரத்துலயே முடிச்சிடுறாங்க. அப்ப அம்மா எவ்வளவு சேவ் பண்ணிருக்காங்க டைம்? 3 மணி நேரமா? ஒரு நார்மல் கரெக்டா சிவானி? நார்மல் லேமேன் பண்றதுக்கு 4 மணி நேரம், அம்மா வந்து 1 மணி நேரத்துல பண்ண, அப்ப 3 மணி நேரம் சேவ் பண்றாங்களா? அந்த 3 மணி நேரம் சேவ் பண்றாங்க இல்லையா, அந்த 3 மணி நேரம் சேவ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா 1 ஹவர் 15 ரூபா சேவிங்ஸ்க்கு கொடுத்து, அந்த சேவிங்ஸ்க்கும் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது ஹால்சே பிளான். புரியுதா கான்செப்ட் சிவானி? மித்ரா ரீகேப் பண்ண முடியுதாடா? ஓகே, இப்ப பாரு, டைம் அலோட் வந்து 48 மணி நேரம். டைம் டேக்கன் வந்து ஒர்க்கர் வந்து 40 மணி நேரம் தான் எடுத்துக்கிறாரு. அப்போ சேவிங் எவ்வளவு பண்ணிருக்காரு? 8 ஹவர். ஒரு ஹவருக்கு 15 ரூபாடா. அப்ப 40 மணி நேரத்துக்கு எவ்வளோ?
15 இன்ட்டு 40 600 ரூபாய். இது ஒரு பக்கம். இது தவிர ஒரு ஹவருக்கு 15 ரூபாய். 8 ஹவர் சேவிங் பண்ணியிருக்கான்ல, அதுக்கு எவ்வளோ? 8 இன்ட்டு 15 எவ்வளோ ரூபா? 120 ரூபா. அப்பனா கிட்டத்தட்ட 600. அதுக்கப்புறம் அவனுக்கு ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா 600 8 ஹவருக்கு வந்து 120 ரூபா வருது. டைம் ரேட்டு அதுல இவர் ஹால்சே என்ன சொல்றாருன்னா, ஒரு மணி நேரத்துக்கு 8 ரூபான்னு பே பண்றீங்கல்ல, அதுல பாதி வந்து சேவிங்க்கு பே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 15 ரூபானா இந்த சேவிங்காக கால்குலேஷன் பண்ண வேண்டியது எவ்வளோன்னா, அதுல பாதி எவ்வளோடா வரும்? 7.15ல பாதி போச்சுன்னா சாரி 0.5 எவ்வளோ வரும்? 7 ரூபாய் 50 பைசால நீங்க கணக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஹவருக்கு 15, 8 ஹவருக்கு 120, இதுல பாதி அப்படியே எடுத்துக்க சொல்றாங்க. பாதி ரூபாய் கொடுங்க, 15 ரூபா 7 ரூபாய் 50 பைசா இல்ல, நீங்க இப்படி கூட பண்ணலாங்கண்ணா, 8 இன்ட்டு 7 ரூபாய் 50 பைசா பண்ணா கூட 60 ரூபா வரும். எப்படி வேணா போட்டுக்கோங்க. ஸோ அப்ப என்ன அர்த்தம், 600 ரூபாய் நார்மலா கொடுக்குற ஹவருக்கு அவனுக்கு சேவிங் பண்ணனால எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் ஆஃப் 60 ரூபா. அப்ப அவனுக்கு என்ன எவ்வளவு பேமெண்ட் கொடுக்குறாங்க ஏர்னிங்ஸ்? 660 ரூபா. புரியுதா எல்லாருக்கும் ஹால்சே பிளான்? ஓகேவா மித்ரா? ஓகேவாடா? ஆயிஷா, ஷிவானி ஓகேவா? ஓகே, இப்ப ஹால்சே வேர் பிளான் வரும். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சரி 8 ஹவர்ஸ் இதே தான், ஆனா இவங்க சேவ் பண்றாங்கல்ல, அதுக்கு நீங்க 1/3. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 15 ரூபா இருக்க வச்சுக்கூடா, 15 ரூபால 1/3 எவ்வளோ? 1/3 பைசா உங்களுக்கு கொடுங்க, அப்பனா 5 ரூபாய். கரெக்டாடா? அப்ப இது நார்மல் ஏர்னிங்ஸ். இது சேவிங்ஸ்க்கு வந்து 1/3. அப்ப சேவிங்ஸ்க்கு 1/3னா 1 ஹவருக்கு 15 ரூபாய். அப்போ 1 ஹவருக்கு 15 இன்ட்டு 1/3 5 ரூபாய். அப்ப 8 மணி நேரத்துக்கு எவ்வளோடா வரும்? 5 8s are 40. அப்போ 40 ரூபாய். அப்போ அதே சம்ம ஹால்சே வேற என்ன சொல்றாரு, ஒரு ஹவருக்கு 15 ரூபாய் 40 மணி நேரம். அப்ப 8 மணி நேரத்துக்கு இந்த ஏற்கனவே ரேட்ல 1/3 ஆவது உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு 40 ரூபாய் கொடுக்கும்போது 600 + 40. இது ஹால்சேவர். ரோமன் என்ன சொல்றாருன்னா, டைம் அலோடு 48 மணி நேரம், டைம் டேக்கன் 40 மணி நேரம், சேவிங் வந்து 8 ஹவர். ஒரு ஹவருக்கு 15 ரூபாய், 40 ஹவருக்கு எவ்வளவு ஆகுறது? 600 ரூபாய். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் எல்லா பிளான்லயும். இந்த எக்ஸ்ட்ரா 8 ஹவர் பண்றாங்கல்ல, அவன் என்ன சொல்றான், 48 ஹவருக்கு நான் சேவிங் வந்து 8 ஹவர் ஆகுறது. அப்ப அவன் எவ்வளவு டைம் டேக்கன் பண்றான்? 40. அப்பனா கிட்டத்தட்ட அவன் வந்து அதாவது ஐ எம் ட்ரையிங் டு அலைன் இட் வித் மை டைம் டேக்கன். 48 மணி நேரத்துக்கு எனக்கு 8 ஹவர் ஆகுறது. அப்ப 40 ஹவருக்கு எவ்வளோ? ப்ரொபோர்ஷனேட்டா 40 இன்டூ 8 டிவைடட் பை 48. அப்போ 6.67 சேவிங் ஹவர்ஸ். அப்பனா எவ்வளோ ஆகுறது? திஸ் இன்டூ 15 ரூபாய் 6.6 ஹவர்ஸ் சேவ்ஸ் பண்றான். திஸ் இன்ட்டு 15 ரூபாய் போட்டா 100 ரூபாய் வருது. ஸோ 1 ஹவருக்கு 15 ருபீஸ். அப்போ 600 + 100 எவ்வளோ? 700. புரியுதாடா? இது ஹால்சே என்ன சொல்றான், என்னோட அந்த சேவிங்ஸ் இருக்கிறதுல பாதிக்கு பாதி, அதாவது ஆக்சுவல் ஹவர் கொடுக்கறதுக்கு பாதி பாதி பண்ணுன்றான். அதனால 1 ஹவர்ன்றது வந்து 15 இன்டூ 50% போட்டானாக்கா 7 பாயிண்ட் வரும். 8 ஹவர்னா 8 இன்டூ 7.5. ஸோ 60 ரூபா. வால்சே வேற என்ன பண்றான்னா, இதே கால்குலேஷன் தான், எக்ஸ்ட்ரா வந்து இங்க 11 சேவிங்ஸ்க்கு வந்து 5 ரூபா கொடு. எப்படின்னா 15 ரூபால 1/3 பண்ணிக்கோ. அடுத்தது வந்து ரோவன் பிளான். ரோவன் பிளான்ல என்னன்னா, அலோடு இவ்வளோ, டேக்கன் இவ்வளோ, சேவிங்ஸ் இவ்வளோ. இப்போ 1 ஹவருக்கு 15 ரூபானா 40 ஹவருக்கு 600 ரூபாய். அப்ப 48 மணி நேரத்துக்கு இவன் 8 ஹவர் சேவ் பண்றான். அப்ப 40 ஹவருக்கு எவ்வளவு சேவ் பண்ணுவான்? 6.67. ஸோ 6.67
இன்ட்டு 5 போட்டோம்னா 600 + 100 700 ரூபாய். ஓகே, இது ரோவன். பார்த் என்ன தெரியுமா சொல்றாரு? பார்த் வேரியபிள் ஷேர்ல அவரதுல ஒரே ஸ்மால் ஃபார்முலா தாங்கண்ணா. ஆர்ன்றது என்ன அர்த்தம்னா ரேட் பர் ஹவர். ஆர்னா என்ன? ரேட் பர் ஹவர். ஓகே, டிஏனா டைம் அலௌட், டிடினா டைம் டேக்கன். ஸோ அவர் என்ன சொல்றாரு? ஆர் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஏ இன்டூ டிடி. ஸோ ஆர் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஏனா ஆர் என்ன 15 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஏ என்ன சம்ல டைம் அலோட 48 இன்டூ டிடி. ஸோ 657.267 அப்படின்றாங்க. இந்த 4 சம்மும் புரியுதாடா? 4 பேட்டர்ன் ஆஃப் பிளான்ஸ். ஸோ ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். டெய்லர் ஒரு மாதிரி, மெரிக்கு ஒரு மாதிரி, கேண்ட்டு ஒரு மாதிரி, அப்புறம் வந்து ரோவன் ஒரு மாதிரி, ஹால்சே ஒரு மாதிரி, ஹால்சே வேற ஒரு மாதிரி, பார்த் வேரியபிள் ஷேரிங் பிளான் ஒரு மாதிரி. செல்லமா இதெல்லாம் குட்டி நோட்ல வரணும்டா. மித்ரா நீங்க பார்க்காம கூட ஃபார்முலா எழுதி பார்க்கலாம் செல்லமா. வஷிதா ஜாயின்ல. வஷிதா ஓகே, ஓகேவா மித்ரா? தனியா கூட நீங்க இதுக்கெல்லாம் ஃபார்முலா மட்டும் இது. ஆனா இதுக்கு ஃபார்முலா வந்து மனசுலாக்கிக்கணும்டா எல்லாருமே. ஃபார்முலான்னா என்ன? ஓகே ஓகே இருக்குன்னா ஓகே, பார்க்காம எழுத முடிஞ்சதுன்னா பாருங்க உங்களுக்கு எப்படின்னு பாருங்க. ஸோ இந்த 21 22 23 24 24 ஆல்ரெடி இந்த சப்ரேஷன் மெத்தட் பார்த்தாச்சு கரெக்டா? சொல்லுமா இந்த சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்டா. அதாவது ரோவன் பிளான் ஹால்சே பிளானோடது ஹோம்ஒர்க் சரியா? 26 சூப்பர் செல்லம், வெரி குட் ராகணும், எக்ஸலண்ட்ரா. அதே மாதிரி 27th ஹோம்ஒர்க் செல்லம். இது ஹோம்ஒர்க்கு, இதுவும் ஹோம்ஒர்க்கு. 25 இப்போ நான் போட போறேன். ஒரே மாதிரி சம்ஸ் இப்போ கொடுத்துட்றேன் ஹோம்ஒர்க்கா. இதுவும் ஹால்சே பிளான் ரோவன் பிளான் ஹோம்ஒர்க்கு. இதுவும் டைம் ரேட்டு, பீஸ் ரேட்டு, ஹால்சே பிரீமியம் போனஸ், இதுவும் ஹோம்ஒர்க்குடா. ஹோம்ஒர்க். இதுவும் ஹோம்ஒர்க்கு, டெய்லர் அண்ட் ஸ்ட்ரெயிட் பீஸ் ரேட் சிஸ்டம். அப்புறம் மெரிக்கு. அப்புறம் இல்லை இது வந்து நான் போடுவேன். இது நான் போட்டுருவேன். இதெல்லாம் நான் போட்டுருவேன். செல்லமா என்னமா என்னமா? ஏய் ஆமாம்ல, கரெக்டு. தேங்க்ஸ்டா மித்ரா. ஸோ சரி நான் இன்னைக்கு நைட் பார்த்து வச்சிடறேன்டா மித்ரா. எதுடா? எந்த சம் சொல்லுங்க. செல்லமா இது ஹோம்ஒர்க்கா போட்டீங்களடா? இல்லஸ்ட்ரேஷன் 43 ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்க, 44ம் முடிச்சிருப்பீங்க. இதுவாடா ப்ரொடக்ஷன் வால்யூம் ரேஷியோவாடா மித்ரா? இந்த சம்மா? சரி ஓகே பார்க்கலாம்.
இப்போ இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரிட்டேன் ஆங்க. செல்லம், அப்ப இது ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்கடா. இந்த சம் ஹோம்ஒர்க் இது முடிச்சிட்டீங்கற. அப்புறம் இந்த சம் ஹோம்ஒர்க். அப்புறம் சரி, இதுல இருந்து நான் சொல்லி தரேன். ஒரு சம் இருக்கு, நியூவா ஆட் பண்ணிருக்காங்க. இந்த சம்ம நான் இப்ப இத சொல்லி தரேன். இந்த சம் தானே உங்களுக்கு டவுட்னு சொன்னீங்க மித்ரா? இதுவா? ஓகே, இந்த சம் பாருங்க கண்ணா எல்லாரும். சிவானி சம் படிங்க செல்லம், பொறுமையா படிங்க பார்க்கலாம். மே 2023ல குட் 21 ஒர்க்கிங் டேடா. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 21 டேக்கு எவ்வளவு மணி நேரம்டா? 8 into 21. ஓகேவா? ஆயிஷா புரியுறதாடா? சிவானி, ஆயிஷா, மித்ரா. அவன் என்ன சொல்றான், 10 எம்ப்ளாயியா ஹூ டூ ஆல் த சேம் ஒர்க்கா. அப்போ ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு மாசம் மே 2023க்கு 168 மணி நேரம் ஒர்க் பண்றான். 10 எம்ப்ளாயி 1680 ரூபா. கரெக்டா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டா நீங்க ட்ரில் டவுன் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம், அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு மணி நேரம், அப்போ ஒரு மாசத்துக்கு இவ்வளவு மணி நேரம்னா எவ்வளவு எம்ப்ளாயிக்கு, அந்த மாதிரி 3 கேட்டகரைஸா பண்ணிக்கணும். இதுல அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், 240 ஹவர்ஸ் வந்து ஐடல் டைம். அப்போ ப்ரொடக்டிவ் டைம் என்ன? 1440 ஹவர். ஓகே, அடுத்தது வந்து இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க கண்ணா. அடுத்தது என்ன சொல்றான், ஒர்க் ஃபோர்ஸ் வந்து 5400 யூனிட் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்றான். த எக்ஸ்பெக்டட் டைம் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் இஸ் 15 மினிட்ஸ், 0.25 ஹவர்ஸ். ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து 0.25 ஹவர்ஸ். அப்போ 5400 யூனிட்டுக்கு 5400 இன்ட்டு 0.25 வந்து 1350 ஹவர். புரியுதா கண்ணா? ஒரு யூனிட்டுக்கு 0.2 ஹவர்ஸ். ஸோ 5400 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 1350 ஹவர்ஸ். இது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இப்போ லேபர் எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். லேபர் எஃபிஷியன்சினா என்ன? எவ்வளோ தூரம் ப்ரொடக்டிவா பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். அப்பனா என்னோட ஆக்சுவலா நான் எவ்வளோடா பண்ணியிருக்கணும், நான் எக்ஸ்பெக்டட் டைம் எவ்வளோ, ஒரு யூனிட்டுக்கு 0.25 ஹவர்ஸ், 5400ன்றது வந்து 1340 ஹவர்ஸ் நான் வந்து ஆக்சுவலா பண்ணியிருக்கேன் இல்லையா? தட் டிவைடட் பை இவ்வளோ எக்ஸ்பெக்டட் டைம் நான் நார்மலா பண்றது. ஆக்சுவல் டைம் டு ப்ரொடியூஸ் அவுட்புட் எவ்வளோ எனக்கு? 1440. கரெக்டா? எனக்கு இவ்வளோ தானே ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு. அப்பனா 1350 எக்ஸ்பெக்ட் பண்றது, எக்ஸ்பெக்டட் டிவைட் பை ஆக்சுவல் வில் கிவ் யூ லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். அதாவது 1050 டிவைட் பை 1040. அப்பனா 1350 divided by 1440 will give you 94%. something percentageல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஒண்ணு. கெப்பாசிட்டி எவ்வளவு நான் யூட்டிலைஸ் பண்ணிருக்கேன்றது பார்க்கணும். கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படின்னா என்ன? மொத்தமா எனக்கு ஆக்சுவலா ஐடில் டைம் இல்லாம என்னடா, நான் எனக்கு எவ்வளவு ஆக்சுவலா அலோகேட் ஆயிருக்கு, நான் பிளான் பண்ணிருக்கேன் 1068 ஹவர்ஸ். ஆனா நான் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கேன், ஐடில் டைம் போக 1440. 1440 divided by 1680 will give you 86%. Next, production volume ratio. So production volume ratio is equal to production volume அப்படினாலே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, 1350
ஐடல் டைம் இல்லாம முன்னாடி இருக்குல்லடா அது. ஸோ 1350, அதாவது சாரி 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 ஒரு நிமிஷம், 1350 1350 டிவைட் பை 1680, அப்பனா 1350 டிவைட் பை 1680ன்றது 80.3, எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, 80 பாயிண்ட் சம் ஆட் பர்சன்டேஜ். இது மூணு புரியுறதா? லேபர் எஃபிஷியன்சிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, நம்ம ஐடில் டைமை டிடக்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் எஃபிஷியன்ட்டே எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்றது அதான். ஏன்னா இது ஒரு இமேஜினரி நம்பர் தான், கரெக்டா? லைவா இந்த நம்பர் தானே போயிருக்கு, அதனால திஸ் டிவைட் பை திஸ். கெப்பாசிட்டின்னு வரும்போது இது எடுத்துக்கணும். இவ்வளோ பண்ண முடியும், ஆனாலும் சோம்பேறித்தனமா இருந்து இவ்வளோதான் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? என்னோட கெப்பாசிட்டி இவ்வளோ, ஆனால் இவ்வளோதான் இது பண்ணியிருக்காங்க, அதனால கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இது. ப்ரொடக்ஷன்ன்றது என்னது? என்னோட ஆக்சுவல் யூனிட் மேனுஃபேக்சரிங். அப்போ ஆக்சுவல் யூனிட் மேனுஃபேக்சரிங்ன்றது என்ன சம்ல? 1350 டிவைடட் பை மை வால்யூம். இனிஷியலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எவ்வளோ அது. இன்னொன்று கூட ஃபார்முலா இருக்குடா ப்ரொடக்ஷன் இதுக்கு. சப்போஸ் எஃபிஷியன்சி ரேஷியோ இன்டு கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ரேஷியோ. மித்ரா அது நீங்கள் சின்ன நோட்டில் எழுதி ரிவைஸ் பண்ண மித்ரா ஃபார்முலா. ஆயிஷா புரியுறதாடா? அஸ்வினி, ஆயிஷா சொன்னேன், சிவானி, மித்ரா, மூணு ஃபார்முலா. லேபர் எஃபிஷியன்சினாலே ஐடல் டைம் வரவே வராது. லேபர் கெப்பாசிட்டினாலே ஐடல் டைம் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் லைனர் என்ன நம்மளது அதுதான். ப்ரொடக்ஷன் வால்யூம்ன்றது எஃபிஷியன்சி ரேஷியோவையும் கேபிட்டல் யூட்டிலைசேஷன் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ரொடக்ஷன் வால்யூம் ரேஷியோ கிடச்சிரும். இது அடிஷன் இந்த நியூ ஸ்டடி மெட்டீரியல். ஐஷா எனக்கு இந்த வாட்டி ஆட் பண்ணியிருக்காங்கடா, இதை பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இது ஹோம்ஒர்க்கு, இது ஹோம்ஒர்க்கு, இது ஹோம்ஒர்க், இதெல்லாம் நான் போடுவேன். சி இது ஹோம்ஒர்க்கு, இது ஹோம்ஒர்க் இல்ல, இது நான் போடுவேன், இது நான் போடுவேன், இது ஹோம்ஒர்க், இது ஹோம்ஒர்க், இது நான் போடுவேன், இது நான் போடுவேன், இது ஹோம்ஒர்க், இது ஹோம்ஒர்க், இது இது நான் போட, இதுதான் ஓவர் டைம். சரி மித்ரா, இது நீங்க ஸ்டே பண்ணுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் இது எடுக்கணுமாடா? எதுடா எடுக்கணும் இப்போ நான்? இந்த சம். இப்போ பாருங்க மேனேஜ்மெண்ட். ஓ அப்படியா? ஓ சூப்பரா மாத்திருக்காங்களா? ஓகே ஓகே. எக்ஸ்வைசட் வந்து ஒரு கம்பெனி, அவங்க வந்து லேபர் டர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ண போயிட்டே இருக்கேன்னு ரொம்ப கவலையா இருக்காங்க, ஓகேவா? அதுக்கு வந்து காசஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கவலைப்படுறாங்க, என்ன ரெடிமேல் ஸ்டெப்பு தெரில. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா இவ்வளோ போயிட்டே இருக்காங்க பீப்புள், நிறைய பேக்ஃபில்ஸ் வருது, வேகன்சி, இது எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், ப்ராஃபிட் இதனால நம்மளை எவ்வளோ இழக்க போகிறோம், they want to have a profit foregone as a result of labor turn. லாஸ்ட் இயரோட லேபர் டர்ன் ஓவரோட இதை வச்சு நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ இழந்திருக்கோன்றதை ஒரு வாட்டி பார்க்கணும். லாஸ்ட் இயரோட சேல்ஸ் வந்து 83,03,300. ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ வந்து 20%. நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து போன வருஷம் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் ஃபோர்ஸ் வந்து லேபர் ஹவர்ஸ் ஒர்க்டு பை த டைரக்ட் லேபர் ஃபோர்ஸ் வந்து 4.45 lakhs. டிலேனால என்ன ஆயிடுதுன்னா, பர்சனல் டிபார்ட்மெண்ட் வந்து இன் ஃபில்லிங் டியூ டு as a result of the delays by the personal department,
வேகன்சி டிலே பண்ண பண்ண என்ன ஆயிடுதுன்னா ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் வேஸ்ட் ஆயிடுது. 1 lakh ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் வேஸ்ட் ஆயிடுது. அதை தவிர டைரக்ட் லேபர் ஹவர்ஸில் வந்து நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்ல, அதில் ஒரு 30,000 ஹவர் போயிடுது. பாதி அதில் அன்ப்ரொடக்டிவ். இது லேபர் டர்ன் ஓவர் வந்து காஸ்ட்டுக்கு மட்டுமே என்ன இருக்குன்னா செட்டில்மெண்ட் காஸ்ட் வந்து 43,820, ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் புதுசாக பண்ணவங்க 26,740, செலெக்ஷன் பண்ணுவாங்கல்ல சில கன்சல்டன்சிக்கெலாம் கொடுப்பாங்க, அது 12,750, ட்ரைனிங் வெளியிலேருந்து வந்து ஒரு அப்ளிகேஷனை சொல்லி தருது நியூ பீப்புளுக்கு, அது ஒரு 3490 ஆயிடுது. இப்போ அசியூமிங் த potential production lost as a consequence of labor turnover could have been sold at prevailing prices. See, potential production வந்து sold in prevailing prices. எவ்வளோ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டை லாஸ்ட் இயர் நான் இழந்திருக்கேன் இந்த லேபர் டர்ன் ஓவர்னால அப்படின்றது தான் கொஷின். ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் காஸ்ட். ஸோ ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் லாஸ்ட் ஒர்க்கிங். ஸோ 3,86,200 எப்படின்னு சொல்றேங்க நான் இங்க பாருங்க. அதுக்கு ஒரு குட்டி நோட் இருக்கு. ஓகே, ஸோ செட்டில்மெண்ட் காஸ்ட்டு இங்கே பாருங்க செல்லம், ஒரு ஒன்றா எடுத்துக்கணும் நம்ம என்ன. ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ லாஸ்ட் ஆயிருக்கு ஒன்று கண்டுபிடிக்கணும். செட்டில்மெண்ட் காஸ்ட் வந்து 43,820, ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் வந்து 26,740, செலெக்ஷன் காஸ்ட் 12,750, ட்ரைனிங் காஸ்ட் வந்து இதெல்லாம் லைன் அப் பண்ணிக்கோங்க கண்ணா. பண்ணிட்டு இதை மட்டும் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, 3,86,200. ஸோ இங்கே பாருங்க கண்ணா, மொத்த சேல்ஸ் 83,03,300. ஓகேவா, டோட்டல் சேல்ஸ் சம்ல கொடுத்துருக்காங்க. பிவி ரேஷியோனா என்ன, 20 ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. அப்போ 4,30,000க்கு வந்து ஒரே நிமிஷம், ஆமாம் 4,45,000க்கு எனக்கு எவ்வளோ மணி நேரம், எவ்வளோ வந்து ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் லாஸ்ட்டு, 1 lakh பொட்டன்ஷியல் ஹவர்ஸ் லாஸ்ட்டு, அதில் 4,45,000ல் ஸோ 30,000 ஹவர்ஸில் அன்ப்ரொடக்டிவ் வந்து 15% ஆடா கரெக்டா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா, 30,000 ஹவர்ஸ் வந்து அவங்க வந்து ட்ரைனிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ லாஸ்ட் ஆயிடுத்து 15%. ஸோ 15,000 ஹவர்ஸ், அதில் 4,45,000ல் 15,000 போச்சுன்னா ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் எவ்வளோ, 4,30,000 ஹவர்ஸ். ஓகேவா, ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் லாஸ்ட் வந்து ஆல்ரெடி எவ்வளோ 1 lakh லாஸ்ட் ஆயிடுது. அப்போ நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, 4,30,000 ஆக்சுவல் ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ்க்கு சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 83,03,300. அப்போது 1 lakh பொட்டன்ஷியல் ஹவர்ஸ்க்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, 1 lakh into 83 இது டிவைடட் பை 4,30,000, ஸோ 19 lakhs. இது லாஸ் இன் சேல்ஸ். இப்போ ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ வந்து 20%.
ஓகே, ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ எவ்வளோ? 20%. ப்ராஃபிட் பிவி ரேஷியோ என்ன ஃபார்முலா மித்ரா? கரெக்ட். இப்போ பாருங்க கண்ணா, கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு தெரியாது, லாஸ்ட் எவ்வளோ, அதாவது நான் எவ்வளோ ப்ராஃபிட் இழந்திருக்கேன்றது தெரியாது. கான்ட்ரிபியூஷன்றது ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் லைன் ப்ராஃபிட்டை கான்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, எவ்வளோ தெரியாது. ஆனால் சேல்ஸ் எனக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, 19 lakhs தெரியுது. அதாவது இவ்வளோ ஹவர்ஸை வந்து நான் லூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு இவ்வளோ சேல்ஸ் லூஸ் பண்ணியிருக்கேனா, அப்போ சேல்ஸ் இருக்கு, பிவி ரேஷியோ இருக்கு. அதாவது நான் இப்படி போடுறேன், ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோட ஃபார்முலா வந்து கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். அப்பனா 0.2 is equal to contribution என்ன, let's say x ன்னு வச்சுக்கோங்களேன், divided by sales. So 19 lakhs 31,000. ஓகே, ஸோ அப்போ x என்ன வரும் ஆயிஷா? x எப்படி கண்டுபிடிப்போம்? Zero point two is equal to x divided by 19 lakhs 31,000. சொல்லுங்க கண்ணா. எப்படிடா? 19,31,000 into ஓகேவா, 3,86,000. அதுதான் இந்த கான்ட்ரிபியூஷன் லாஸ்டிங்க. எல்லா காஸ்ட்டும் நம்ம, அதாவது இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் காஸ்ட், இதெல்லாம் லூஸ் பண்ணியிருக்காங்கல்லடா, இன்கர் பண்ணியிருக்காங்க அவங்க கை விட்டு போட. அதே மாதிரி நஷ்டமும் எவ்வளோ போய் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ கால்குலேஷன். டோட்டல் சேல்ஸு, அதில் ப்ரொடக்டிவ் சேல்ஸ்க்கு இவ்வளோ, அப்போ ப்ராடக்ட் இவ்வளோ, சேல்ஸ்க்கு இவ்வளோ, இவ்வளோ ஹவர்ஸ்க்கு இவ்வளோனா அப்போ 1 lakh லூஸ் பண்ணியிருக்காங்களா, அதுக்கு சேல்ஸ் இது. அப்போ லாஸ் அண்ட் ப்ராஃபிட், ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ, 3,86,200. ஓகேவா, ஸோ லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பை கான்ட்ரிபியூஷன் பை லாஸ் ஆஃப் சேல்ஸ் 3,86,200 தான் இங்கே. அப்போ என்ன அர்த்தம், காஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ இழந்திருக்காங்க, ருபீஸ் 5 lakhs வந்து அவங்க இழந்திருக்காங்க. இதாண்டா கணும், புரியுதா அந்த சம்ம? சூப்பர், ஹோம்ஒர்க்கை போட்டுருங்க. ஆயிஷா புரியுதா ஆயிஷா? ஆயிஷா இல்லையா? மித்ரா உங்களுக்கு புரியுதா? குட். இப்போ இந்த சம் பாருங்க, இன் a manufacturing concern the daily wage rate வந்து 2 ரூபாய் 50 பைசா. Standard output in a 6-day week வந்து 200 units, representing 100% efficiency. The daily wage rate is paid without bonus to those workers who show up to of the efficiency standard. என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி வேஜ் ரேட் வந்து 2 ரூபாய் 50 பைசா கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வந்து 6-day வீக்குக்கு என்ன 200 யூனிட், representing 100% efficiency. 200 யூனிட் representing 100% efficiency. Daily wage rate வந்து is paid without bonus to those workers who show up of these efficiency standard. Beyond this there is a bonus வந்து பே பண்றாங்க. அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் வேலையை தவிர போனஸும் கொடுக்குறாங்க. எப்படின்னா 82% எஃபிஷியன்சி இருக்கீங்களா உங்களுக்கு 5% போனஸ், 90% எஃபிஷியன்சி இருக்கீங்களா 9% போனஸ், 100% எஃபிஷியன்சியா 20% போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேட் ஸ்கேல் செட் பண்றாங்க. அதை தவிர எவ்வளோக்கு எவ்வளோ என்னோட ஒவ்வொரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பர்சன்டேஜ் போனஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அது வேற. 6 நாள் வீக்ல பி என்ன பண்றாரு, 150 யூனிட் ப்ரொடியூஸ் பண்றாரு, Q 164 யூனிட்ஸ், R 200 யூனிட்ஸ், S 208 யூனிட்ஸ், 130 யூனிட்ஸ். அவன் என்ன சொல்றான், இந்த ஏர்னிங்ஸ் ஆஃப் திஸ் ஒர்க்கரை ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு எவ்வளோ பைசா கொடுக்கணும், வேஜஸ் கொடுக்கணுன்றதை கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா கண்ணமா? இப்போ பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஜென்ரலாக லேபர் காஸ்டிங்கில் ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்துருக்கு, ஸ்டாண்டர்ட் என்ன, ஒர்க்கர் ஒர்க் பண்ணுறது இந்த ஸ்டாண்டர்டுக்கு கீழே ஸ்டாண்டர்டுக்கு மேலேயா, இதுதானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது. டெய்லரு, பேட், கேன்டாக், மெரிக்கு ஜென்ரலாக இப்படி தானே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சம்மில் ஒரு பர்சனால எவ்வளோ ஸ்டாண்டர்டாக பண்ண முடியும்னு சொல்கிறாங்க,
200 யூனிட். கரெக்டா? ஸ்டெப் 1 ஐடென்டிஃபை த ஸ்டாண்டர்ட் அவுட்புட். எது? 200 யூனிட். இதுல பி எவ்வளோ பண்றாங்கடா ஆயிஷா? பி எவ்வளோ பண்றான்? அப்ப பிலோ ஸ்டாண்டர்டா அபோவ் ஸ்டாண்டர்டா? கியூ பிலோ ஸ்டாண்டர்டா அபோவ் ஸ்டாண்டர்டா? ஆர் வெரி குட், ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட். எஸ் டி ரொம்ப பிலோ ஸ்டாண்டர்ட்ல. இப்போ என்ன பண்ணணும்னா இவங்களோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு பண்ணிட்டோம். ஆனா பெர்சன்டேஜ் வச்சா தானே இங்க இருக்கிறத கிரேடட் ஸ்கேலோட நம்ம ரேட்டிங் கண்டுபிடிக்க முடியும் ஏர்னிங்ஸ். அப்போ என்ன பண்ணா 180 டிவைட் பை 200 இன்டூ 100, 165 by 200 இன்டூ, அப்போ ஐடென்டிஃபை த ஆக்சுவல் எஃபிஷியன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 200 by 200 இன்டூ 100, 200 by 200 இன்டூ 100, 130 by 200 இன்டூ 100. இது கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 90, 82, 100, 104, 65 வேணும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. மித்ரா வாங்க மித்ரா. இப்போ 90% எந்த ஸ்லாப்ல வரும் இங்க? ஆ 82%ன்றது 100%ன்றது 104%ன்றது ஆ வெரி குட் வெரி குட். 65%. வெரி குட் சூப்பர்ரா. ஒரு அதாவது ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு சொல்றாங்க? 2 ரூபாய் 50 பைசா. அப்போ இவங்க கிட்டத்தட்ட வந்து 9%. சாரி, ஒரு நாளைக்கு 2 ரூபாய் 50 பைசான்னா இவங்களுக்கு வந்து 6 ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன் 6-day வீக் இஸ் 200. 6 டே 6 நாள் ஒர்க் பண்றாங்கடா. ஒரு நாளைக்கு டே ருபீஸ், ஒரு நாளைக்கு 2 ரூபாய் 50 பைசா. அப்ப 6 நாளைக்கு 2.5 இன்டூ 6. கரெக்டா? ஸோ 15 ரூபா எல்லாருக்கும் இதுவா கொடுத்துடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கரெக்டா? டெய்லி வித்தவுட் போனஸ் டு தீஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே டெய்லி வேஜ் ரேட் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் தட் அவங்க எல்லாருமே இந்த 6 நாள் ஒரு வாரத்துக்குன்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஆனா போனஸ் எலமெண்ட்டுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க? இந்த 9%க்கு 15 rupees, 15 into 5%, 15 into 20%, 15 into 24%. இதுக்கு போனஸ் கிடையாது, நில்ல. ஸோ கண்டுபிடிச்சா நான் எவ்வளோ வேஜஸ் இருக்கும்? 15 plus 1.35 16, 15 plus 0.75 15, this plus this அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஈஸியா இருக்கு அந்த சம்மு. ஸோ ஸ்டெப் 1 பாருங்க செல்லம், ஐடென்டிஃபை த ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஸ்டெப் 2 ஐடென்டிஃபை த ஆக்சுவல் அவுட்புட். ஸ்டெப் 3 எஃபிஷியன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். பிலோ 82% எஃபிஷியன்சினா போனஸே கிடையாது. 100%க்கு மேல போச்சுன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜ்க்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 1%. அப்புறம் போனஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி ஏர்னிங்ஸ் பிளஸ் போனஸ், அவ்வளவுதான். இது ஹோம்ஒர்க். செல்லம் இது பாருங்க கண்ணா. ஏய் இது நீங்க போட்டுடலாமேடா ஸ்டாண்டர்ட், இது ஹோம்ஒர்க் கிடையாது. செல்லமா இது ரொம்ப ஈஸி சம்ரா. 2 மார்க்ஸ் எம்சிக்யூ ஓடுது பார்த்துக்கோங்க. ஒரு ஒர்க் மெஷர்மெண்ட் ஸ்டடி நடக்கிறது 10 மணி நேரத்துக்கு. அந்த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் வாஸ் ஜென்ரேட்டட். யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் வந்து 350. ஐடல் டைம் இது, பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங், அலவன்ஸ் டைம், வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் டாஸ்க். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் டாஸ்க் கேட்குறாங்க. டாஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டோட்டல் வந்து டைம் வந்து 10 hours into 60. 10 hours, 10 hours into 60. அதாவது நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, ஒரு ஹவருக்கு 60 நிமிஷம். அப்போ 10 மணி நேரத்துக்கு என்ன? 600 நிமிஷம். கரெக்டா? புரியுதாடா? இதெல்லாம் ஐடில் டைம் எவ்வளோ சொல்றாங்கடா? 15% ஐடில் டைம். அப்போ 600ல 15% எவ்வளோ?
90 நிமிஷம். அப்ப ஆக்சுவலா நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க? 510 நிமிஷம். இது ஸ்டெப் 1. இது புரியுறதா? ஜென்ரலா ஒரு ஒரு டோட்டலா கொடுத்துட்டு ஐடில் டைம் கொடுத்தாங்கன்னா அந்த ஐடில் டைம் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதான் உங்களோட ஆக்சுவல் டைம். ஆக்சுவல் டைம் அதான் உங்களோட ஆக்சுவல் டைம். கேக்குறதா? ஸ்டெப் நம்பர் 2, உங்களோட நார்மல் டைம் அவன் சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 510ல 510ல வந்து பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வந்து 120%. ஓகே, அது வந்து நார்மல் டைம். இது ஆக்சுவல் டைம், நார்மல் டைம். ஒரு ஆளு ஜென்ரலா ஒரு லேமேன் ஒரு லேமேன் ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணானாக்கா 612 மினிட்ஸ் ஆகுமா. ஓகே, அதுல அவங்க என்ன சொல்றாங்க, அலவன்ஸ் டைம் 10% ஆஃப் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ 10% ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு ஆர் 1/9 ஆன் நார்மல் டைம். ஸோ இது என்னன்னு சொல்றேங்கண்ணா, see 10% on cost will be 10/110 on sales. படிச்சிருக்கோமா? அதே மாதிரி 1/10 on ஸ்டாண்டர்ட் டைம் will be 1/9 on நார்மல் டைம். இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி சொல்லும். 1/10 on ஸ்டாண்டர்ட் டைம். ஸ்டாண்டர்ட் டைம் தானே கொடுத்துருக்கான் இல்ல, ஆனா நம்ம கிட்ட ஸ்டாண்டர்ட் டைமே இல்லையே. ஸ்டாண்டர்ட் டைம் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/10 on ஸ்டாண்டர்ட் டைமை எப்படி சொல்லலாம்? இங்க பாரு, டோட்டலா 10 ஸ்டாண்டர்ட் டைம், ஒரு மணி நேரம் ஒரு இது வந்து போயிடுது ப்ரொடக்டிவிட்டி இல்லாம. அப்ப என்னோட நான் ஒர்க் பண்ண ஆக்சுவல் டைம் என்ன? 9. தட் இஸ் மை நார்மல் டைம். அப்போ 1/9 இஸ் ஈக்குவல் டு 1/10. இப்போ நார்மல் டைம் என்னோடது 612. அப்போ 612 into 1/9, which is 68 minutes. So 612 minutes minus 68 minutes will give you, sorry, 612 minutes plus 68 minutes will give you 680 minutes. So standard time is equal to 680 minutes. So standard time is equal to 680 minutes will be your conclusion. புரிஞ்சுதா கண்ணா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து ஆக்சுவல் டைம், ஸ்டெப் 2 வந்து நார்மல் டைம், ஸ்டெப் 3ன்றது வந்து how do you define your standard time in terms of your normal time. ஓகேவா? ஸோ ஆக்சுவல் டைம், நார்மல் டைம், ஸ்டாண்டர்ட் டைம், அவ்வளோதான். செல்லமா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹெவி ஹோம்ஒர்க் தான் இந்த வாரம். லேபர் காஸ்டிங் நல்லா போட்டுட்டு வாங்க. இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா, இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 சம் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 6 சம், அவ்வளோதான். லேபர் காஸ்டிங் அதோட முடிஞ்சிருது. ஓகேவா சிவானி? ஓகேவா ஐஷா? புரியுதாடா? ஈஸியா இருக்காடா லேபர் காஸ்டிங் ஐஷா சிவானி? சூப்பர் செல்லமா, நான் இதோட கிளாஸ் முடிச்சுக்கிறேன்டா. நம்ம வந்து we will meet on Monday night 8 o'clock for labor costing continuation. டெஸ்ட் அசீஸ் அப்படியே கண்டினியூ ஆகுறதுடா. சண்டே டெஸ்ட் எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகுறது, எதுவுமே சேஞ்ச் கிடையாது. ஓகே ஆயிஷா, நீங்க கம்ப்ளீட் பண்ண போர்ஷன்ஸ்லாம் நான் வந்து மார்ஷல் ஏதோ கவர் அப் ஆகுதுன்னா நீங்க அந்த டெஸ்ட்டையும் எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ இவங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் டெஸ்ட் வைக்க போறேன் சண்டே இன்னைக்கு, லாவும் வந்து காஸ்டிங்கும். ஓகே, அந்த டெஸ்ட் வந்து உங்களால ஹவு ஃபார் யூ ஆர் ஏபிள் டு கிராக் இட் அவுட்னு பாருங்க. சரி சொல்லுமா, ஆல் தி பெஸ்ட் ஆகணும். மித்ரா ரீட்டைன் ஆகுங்கடா அப்படி. தேங்க்யூ சிவானி, தேங்க்யூ ஐஷா. சூப்பர், வெரி குட். செல்லமா இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 34ல ஒரு நிமிஷம் இருடா. ஓவர் டைம்ல வந்து the rate of overtime for first 4 hours is paid at time plus 1/3, and for next 4 hours is paid at time plus 1/2.
தெரியலடா, நான் போட்டிருந்தேன். ஒருவேளை அவங்க லேபர் காஸ்டிங் ஒரு ரவுண்டு போய் அடுத்த ரவுண்டு போயனால அவர் ஜாயின் பண்ணலையான்னு தெரியல. ம். ம். ஆமா. அப்படியே இருக்கணும்.